ஹாய், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரெட்டினால் பற்றி தான். ரெட்டினால் அப்படிங்கிறது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இது ஒரு மேஜிக் ப்ராடக்ட் மாதிரி எல்லோரும் பேசுகிறாங்க. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், யார் வந்து யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரெட்டினால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்போம். அதாவது ரெட்டினால் அப்படிங்கிறது விட்டமின் ஏ டெரிவேட்டிவ், அதாவது செல் டர்ன் ஓவர் இன்கிரியன்ட். அதாவது நம்ம ஸ்கின்னில் வந்து இருக்க பழைய டெட் ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் பிரைட்டாகவும் மாற்றுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் டல் ஸ்கின்னாக இருக்குது, க்ளோவே இல்லாமல் ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக வந்து மாறும். அதே நேரத்தில் ரெட்டினால் வந்து நம்ம கொலாஜன் ப்ரொடக்ஷனுமே பூஸ்ட் பண்ணுது. அதாவது கொலாஜன் அப்படிங்கிறது நம்ம ஸ்கின்னில் வந்து ஏஜ் ஆக ஆக கொலாஜன் கம்மியாகும். அதனால் ஃபேஸில் சீக்கிரமாக wrinkles, ஃபைன் லைன்ஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ரெட்டினால் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது கொலாஜன் ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணி ஸ்கின்னை வந்து யங்காகவும் ஹெல்த்தியான லுக்கில் வந்து வச்சுக்குது. ஸோ ரெட்டினாலோட மெயின் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக ஆன்டி ஏஜிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் ரெட்டினால் வந்து அதிகமாக ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏஜிங்க்காக மட்டும் இல்லாமல் ஆக்னேஸ் இருந்தாலும் சரி, ஸ்கார்ஸ், பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஸ்லோவாக நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இப்போது ரெட்டினால் எல்லாருமே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் வந்து ரெட்டினால் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஃபெக்டிவான ஒரு இன்கிரியன்ட். அதாவது உங்கள் ஃபேஸில் வந்து ஆக்னேஸ் இருக்குது அப்படின்னா இந்த ரெட்டினால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் சர்ஃபேஸில் இருக்க போர்ஸ் வந்து அன்லாக் பண்ணும். அதனால் பிம்பிள்ஸ் ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகும். ஃப்யூச்சர் பிரேக்அவுட்ஸ் இந்த மாதிரி வராமையும் கம்மி பண்ணுது. ஸோ ரெட்டினால் அப்படிங்கிறது ஸ்கின்க்கு வந்து லாங் டேர்ம் சொல்யூஷனாக வந்து இருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் டாக்டர் கைடன்ஸ் இல்லாமல் இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அண்ட் உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ரெட்டினால் யூஸ் பண்ணும்போது மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதனால உங்கள் ஃபேஸில் பிக்மெண்டேஷன், ஸ்கார்ஸ், சன்டான் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, அன்இவன் ஸ்கின் டோன் இந்த மாதிரி இருந்தாலும் கிராஜுவலாக லைட் ஆகும். மெயினாக வந்து ஆக்னி ஸ்கார்ஸ் வந்து வேகமாக வந்து ஃபேட் பண்ணும். அண்ட் மெயினாக வந்து ஏஜிங் சைன் ஆரம்பிக்கிறவங்களுக்கு, அதாவது 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு ரெட்டினால் அப்படிங்கிறது இயர்லி ஃபைன் லைன்ஸ், லைட்டாக வந்து wrinkles வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, டல் ஸ்கின் ஃபீல் ஆகுது, எலாஸ்டிக்சிட்டி வந்து லூஸ் ஆகிற ஒரு ஃபீலிங் இருக்குது. இது எல்லாமே வந்து ஸ்லோவாக வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெட்டினால் நம்ம யூஸ் பண்ணலாம். ரெட்டினால் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து ஃபேஸில் இருக்க wrinkles ஆகட்டும், ஃபைன் லைன்ஸ் இது எல்லாமே நல்லா கம்மி பண்ணும். அதனால் இயர்லி 20ஸ்லேருந்தே வந்து லோ கான்சன்ட்ரேஷனில் ரெட்டினால் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். முக்கியமாக வந்து இது நைட் டைமில் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்னேஸ் இருக்குது அப்படின்னாலும் சரி, பிக்மெண்டேஷன் இருக்குது, ஏஜிங் சைன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க ரெட்டினால் அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். ஆனால் கரெக்ட் ஃபார்மில் டோசேஜ் மெத்தட் இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ரெட்டினால் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறவங்க வீக்லி 2 days இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லோ கான்சன்ட்ரேஷனில், அதாவது 0.1லேருந்து 0.3% இந்த மாதிரி நீங்கள் ரெட்டினால் க்ரீம்ஸாக இல்லைனா சீரம்ஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நைட் டைமில் மட்டும்தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அதாவது ரெட்டினால் அப்படிங்கிறது டே டைமில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறது போடணும். ரெட்டினால் வந்து ஸ்கின்னை வந்து ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஆக்கிடும். ஸோ ரெட்டினாலுக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் போடணும். அண்ட் உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா சாண்ட்விச் மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் ரெட்டினால், அதுக்கடுத்து மாய்ஸ்சரைசர். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது ஸ்கின்னில் வந்து இரிட்டேஷன் கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் கண்டிப்பாக வந்து மார்னிங் டைமில் சன்ஸ்க்ரீம் அப்படிங்கிறது போடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் SPF 30 இல்லைனா அதுக்கு மேலே இருக்க மாதிரி சன்ஸ்க்ரீம் வந்து கண்டிப்பாக போடணும். இல்லைனா பிக்மெண்டேஷன் ஓர்ஸ் ஆகும். இப்போது இந்த ரெட்டினால் வந்து யார் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெட்டினால் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லது, ஆனால் ஒரு சிலருக்கு வந்து சேஃப் கிடையாது. அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, பிரஸ்ட் ஃபீடிங் லேடிஸ் இந்த மாதிரி இருந்தால் அவாய்ட் பண்ணணும், சேஃப் கிடையாது. அண்ட் உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது, ஸ்கின்னில் எப்போவுமே ரெட்டாக இருக்கலாம், ஒரு சில டைம் வந்து இச்சி ஃபீல் இல்லைனா ஸ்கின் அலர்ஜிஸ் இந்த மாதிரி அடிக்கடி இருக்குது அப்படின்னு நீங்கள் ரெட்டினால் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்கின்னை வந்து இன்னுமே ரெட்னஸ் இல்லைனா இரிட்டேஷன் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக்கும். அண்ட் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, ஒரே டைம் வந்து ரெட்டினால் கூடவே வந்து விட்டமின் சி யூஸ் பண்ணுறது, AHA, BHA இந்த மாதிரி ஒரே நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை வந்து ஓவர் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிவிடும். அதனால ரெட்னஸ், பீலிங், இரிட்டேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரலாம். ஸோ நீங்கள் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஆல்டர்னேட் டேஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம ரெட்டினால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னா ஸ்கின் ட்ரைனஸ், பீலிங் இந்த மாதிரி வரலாம். ரெட்டினால் வந்து டாப் லேயரில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அதனால ஒரு சிலருக்கு வந்து பீலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் ரெட்டினால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. அதாவது செரமைட் இல்லைனா ஹையனிக் ஆசிட் இருக்க மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது நல்லது. அண்ட் மைல்டாக வந்து ரெட்னஸ், இரிட்டேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெட்டினால் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஸ்கின்னில் மைல்டாக பர்ஜிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அது வந்து நார்மல் தான். பட் அதிகமாகச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கணும். அண்ட் வீக்லி 2 times மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் சாண்ட்விச் மெத்தட், அதாவது மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் ரெட்டினால், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து காம் பண்ணும்.
ஸோ ரெட்டினாலில் வந்து டெம்பரரி சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம். பட் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். மெயினாக வந்து ஸ்லோவாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் கூட சேர்த்து யூஸ் பண்ணும்போது இனிமேல் நல்ல ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.